தமிழக கண்மணருக்கும் வணக்கம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கத்தானா ஸ்வாட். ஸ்பார்க் அண்ட் ஸ்மோக் எஃபெக்டோட இந்த கத்தானா ஸ்வாட் செமன் கலர்ல சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்வாடை இருக்கும்போது வர ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரிஜினல் கத்தானா ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இதோட அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட்லேருந்து வர சவுண்ட் தான். இந்த கத்தானா ஸ்வாட் மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000க்கு மேலே தான் வைக்கிறாங்க. பட் நம்மளோட மேப்ஃபை ஆப்பில் ஜஸ்ட் 1599க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஆல் இண்டியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரியோட. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் மேப்ஃபை ஆப்லையும், இதே iOS இல்லைனா வெப்சைட்டாக இருந்ததுன்னா mapfy.com அப்படின்ற வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக இப்போ திமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. தேமுதிக திமுக கூட கூட்டணி அமைச்சதுல அந்த தேமுதிக கட்சிக்காரங்களை விட இந்த பொதுஜனம் இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நீங்க போட்டு திமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை வந்துட்டு எவ்வளவு தப்பான அசிங்கமான விஷயம் தெரியுமா? இதை வந்துட்டு விஜயகாந்தோட ஆன்மா வந்துட்டு மன்னிக்கவே மன்னிக்காது. இன்னைக்கு விஜயகாந்தோட ஆன்மா நிம்மதியா தூங்குமா அப்படின்னு தேமுதிக கட்சிக்காரங்களே இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கும் போது, ஆனா அந்த சோசியல் மீடியால இப்படி பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா? விஜயகாந்தோட ஆன்மா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம போனதுக்கும் விஜயகாந்த் அவர்களை அரசியல்ல ரொம்ப கேவலப்படுத்தினது திமுக தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் திமுகவை எந்த அளவுக்கு பயங்கரமா விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிட்டு தான் இருந்தாரு. இன்னொன்னு, விஜயகாந்த் அவர்கள் மேல இப்பவும் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் அபிப்பிராயம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அவர் அதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லது. விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அவர் மக்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் பாசத்தையும் அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் வச்சிருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு தேமுதிக திமுக கூட கூட்டணி அமைச்ச உடனே இப்படிலாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு மக்கள் ஆதங்கப்படுறதுக்கான மிக முக்கிய காரணம். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இமேஜை உடைக்கிறதுல ரொம்ப முனைப்போட செயல்பட்டது திமுக அரசு. அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள், முக்கியமா இந்த சன் டிவி, சன் நியூஸ், அதுக்கப்புறம் இந்த கலைஞர் டிவி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான். இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜயகாந்த் அவர்களை எந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்கன்னா, விஜயகாந்த் வந்துட்டு ஒரு குடிகாரன், ஒரு மோசமான ஆளு, அவருக்கு பொதுவெளியில எப்படி பிஹேவ் பண்ணும் கூட தெரியாது, ஒரு மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி. விஜயகாந்த் அவர்கள் சும்மா சாதாரணமா யாராவது செல்லமாடி தட்டினா கூட அதன்மே விஜயகாந்த் திட்டமிட்டு ஓங்கி அடிச்சா மாதிரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு எதிராக பரப்பிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான ஆளா அவங்க கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள். வடிவேலு அவர்களை வச்சு விஜயகாந்தை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறக்கி பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் வடிவேல் அவர்கள் மேல மக்களுக்கு இருந்த ஒரு நல்ல மரியாதை, வடிவேல் மேல மக்கள் வச்சிருந்த ஒரு இமேஜை அவரே உடச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை ரொம்ப மோசமா திமுக மேடைகள்ல வடிவேல் அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிட்டு இருந்தாரு. நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவி தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவ எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா வந்து ஆண்ட நாட்டாண்டு 6வது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்களாம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க. நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்க இல்ல ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்னைய, ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம்.
அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா இன்னும் சொல்றாங்க. அந்த கட்சி ஆட்சியில் கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க, ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு. எது இந்த லூசு சுத்தமா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு பாருங்க பீஸ், அது உள்ள உட்காந்துருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துகிட்டு இருக்கா, இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான் என்னங்க 3வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க பாங்க அப்படின்னு மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான் என்னங்க அப்படின்னு. அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க யாரோட கூட்டணி, மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே 7-8 புல்லு போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிக்கிட்டு போங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, 4 நாள் கட்சி கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல, கூச்ச நச்சம் இல்ல உனக்கு சொல்லக்கூடாது. கேப்டனா கேப்டன் எதுக்கு கேப்டன், எதுக்கா கேப்டன் என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கிங் மேக்கர். கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல்ல வந்து. கிங் மேக்கர் என்ன, அடுத்தவங்களை பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு ஐயா கலைஞர் அவர்கள். இவர் தான் கிங் மேக்கர், நீ ட்ரிங்க் மேக்கர். ஆனா வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய பொருட்டெல்லாம் எடுத்துக்கிட்டதே இல்லை. சொல்லப்போனா வடிவேலு அவர்கள் அவ்வளவு எதிராக பேசியும் கூட விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட அந்தால திருப்ப நடிக்க சொல்லுப்பா, முன்ன மாதிரிலாம் காமெடியெல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது, வடிவேலு மறுபடியும் நடிக்க சொல்லு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தே தவிர வடிவேல் எழுத்து பேசிட்டாரு அப்படின்றதுக்காக வடிவேல் மேல எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததே கிடையாது. அண்ணன் வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், வடிவேலை பத்தி வடிவேல் வந்து பயங்கரம் திட்டி இருக்காப்ல. இல்லைன்னு கேட்டான், வடிவேல் நடிக்க சொல்றா 3 வருஷம் சென்ற பிறகு ஏன் ஆளை வச்சு அடிக்கிறதுக்காக நான் கேட்டேன். இல்லைடா அவன் காமெடி தானே நல்லா இருக்கு நடிக்க சொல்லு, நான் இதை போய் சொல்லட்டுமா கேட்டேன். நான் போறதில்ல, இதை சொல்றதுக்காக போகட்டுமா கேட்டேன். போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னா எப்படியாப்பட்ட மனுஷன். ஆனா வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எழுத்து பேசினதுக்கு அப்புறம் பெருசா சினிமா வாய்ப்பு இல்லாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட சினிமா இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வடிவேலு அவர்களை நடிக்க விடாம பண்ணதா ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா, விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனை வடிவேலு இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுறாரு அப்படின்னு நினைச்ச அந்த சினிமா நபர்கள் தான் வடிவேலு அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நல்ல மனுஷன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும், உனக்குமே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் இந்த மாதிரி அவர் எப்படி பேசுறது உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு அவங்களாம் முன் வந்துதான் வடிவேலு அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கொடுக்காம இருந்தாங்க தவிர மற்றபடி விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுக்கு வாய்ப்பு தராதீங்க அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. சொல்ல போனா வடிவேலு அவர்கள் திரும்ப நடிச்சாதான் காமெடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனசு கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் வடிவேலுலேருந்து ஒதுங்கிடலாமான்னு பிளான் பண்ணிட்டா சூப்பராஜெலாம் ஒதுக்கிட்டாரு. ஆமாம், நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் சின்ன கவுண்டரில் அந்த வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். அவர் 4 வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த நன்றி மறக்கூடாதுல்ல. கரெக்டு தான். அதாவது விஜயகாந்த் தான் அவர் சின்ன கவுண்டர் படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவர் கட்டுறது கூட வேஷ்டி இல்லை, வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவரை போய் மேடை தப்பாக பேசுகிறாரு. அது நல்லதா கெட்டதா? ரொம்ப தப்பு, நன்றி கெட்டவன். அதாவது விஜயகாந்த் இல்லாமல் சினிமாலே கிடையாது. அன்னைக்கு கவுண்டர் மணி செந்தில் டாப்பில் இருந்தாங்க.
அந்த படத்தில் பம்படியாக போட சொன்னது. நீ அவரை போய் அவர் வந்து இப்படின்னு பேசலாமா? ஒரே ஊருக்காரங்க, உங்கள் ஊருக்காரை பற்றி பேசுவீங்க நீங்கள்? அறிவு இருந்தால் பேசுவான் அவன் அறிவு கட்டவன் அப்படி தான் பேசுவான். என்னைக்காவது விஜயகாந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ மீட்டிங் வடிவேலு பற்றி சொல்லியிருக்காரா? அதாங்க பெருந்தன்மை. வடிவேலுங்கிற வார்த்தை வாயில் வந்திருக்கா? அவரே என்ன பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம்? யாரோ கல்ல கொண்டு இருந்தாங்க வீட்டில், வடிவேல் வீட்டில். அதை இவர் மேலே சொன்னார். கட்சி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போட்டு நம்ம உறுப்பினர் யாருமே இனிமேல் வடிவேல் வீட்டு பக்கம் போயிடாதீங்க, அவரை பற்றி எங்கேயும் தப்பாக பேசிடாதீங்க, நம்ம வந்து நம்ம பையன் தான் பார்த்து விட்டுருங்க அப்படின்னாரு. அவர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அவரோட அந்த நல்ல மனசு தான் இன்னைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் உண்டாக்கி வச்சிருக்கிறது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பல அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட திமுக மேடைகள்ல விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதா அவர்களை அந்த திமுக மேடையில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் வச்சு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசிட்டு தான் இருந்தாங்க. இந்த பக்கம் பிரேமலதா அவர்களும் திமுகவை பயங்கரமா கலாச்சி வண்டியா பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் அதெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வடிவேல் சொல்றாருல, அது போன மாசம், இது இந்த மாசம் அப்படின்ற மாதிரி ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் 2 கட்சிகளுமே அவங்களோட மேடைகள்ல அந்த கட்சிகளை மாறி மாறி திட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த 2 கட்சியும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவரோட மச்சான் சுதீஷ் இருக்காருல்ல, அதான் பிரேமலதா அவரோட தம்பி சுதீஷ் அவர்களுக்கு ஒரே ஒரு எம்பி சீட், அதுவும் நியமன எம்பி. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிப்பாங்களா அந்த எம்பி இல்ல, எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நியமன எம்பி. அந்த ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக தான் இப்போ தேமுதிக திமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கிறது. தன்னோட தம்பிக்கு எம்பி சீட் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க சோசியல் மீடியா என்ன தேவை பேசிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இப்போ பிரேமலதா அவர்கள் திமுக கூட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் திமுக விஜயகாந்த் அவர்கள் மீது பரப்பிய அந்த அவதூறு விஷயங்கள், அதே மாதிரி ஒரு சில ஆட்களை ஏவி விட்டு அவங்க செஞ்ச அந்த அவதூறு விஷயங்கள் இருக்குல்ல, விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒரு சில பண்ணாடிங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு கேவலம் பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதரை அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தின அந்த கைக்கூலியில இந்த பண்ணாடியும் மிக முக்கியமான ஆளு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு எடுத்துறான் லூசு பயலுக. விஜயகாந்த முதலமைச்சராக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு, ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த்? புரட்சி செய்த பிரபாகரன் தலைவர் அவனே அவன் பேருக்கு பின்னாடி தன்னை கேப்டன் போட்டுக்கல்ல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டல, ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்ல, அதை பிடிச்சி கேப்டன் கேப்டன் நீ அலைஞ்சுக்கிட்டு தெரியுற. விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை வைட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேனப்பை மக்களாடா நாங்க. தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ சேவர போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைன்னா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் நீ முதலமைச்சராங்க? என் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர் அவரு. பட் என்னதான் இந்த மாதிரி ஈனப்பிரிவுகள் விஜயகாந்த் எதிராக பல கருத்துக்களையும் அவதூறுகளையும் பரப்பினாலும் கூட மக்கள் இப்பவும் விஜயகாந்த் அவர்களை செஞ்ச நல்லதுக்காக அவர் ஒரு நல்ல மனுஷன்டா, உன்னை பத்தி தெரியுண்டா அப்படின்னு இந்த நாயை கடைசி வரையும் மதிக்கல, இப்ப வரை அந்த நாயை மதிக்கல, அது வேற விஷயம். சோ விஜயகாந்த் அவர்கள் மேல இன்னமும் மக்கள் ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறது மிக முக்கிய காரணம் அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் திமுகவை பயங்கரமா திட்டி பேசினாலும், திமுக விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசியிருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு பிடித்த ஒரே அரசியல் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் முதல்ல திமுகவின் மிக மிக தீவிரமான தொண்டன், கலைஞர் கருணாநிதியின் பக்தன். வாகை சந்திரசேகர், தியாகு, ராதாரவி, விஜயகாந்த் இவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்திலிருந்தே பக்கா திமுக தான். 1988 கலைஞரோட கதையை வசனத்துல மக்கள் ஆணையிட்டால் அப்படின்ற திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் எலெக்ஷன் நிக்கிற மாதிரியும், அப்போ அவருக்கு வாக்கு சேகரிக்கிற ஒரு நபரா ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து போற மாதிரி காட்சிகளை வச்சிருந்தாங்க. ஓட்டுக்கு முன்னிடத்தில் வருபவன் யாரு? உழைப்பவனா, ஊரை ஏற்பவனா, உரிமைக்கு குரல் கொடுப்பான் தாண்டி உயர்ந்தவன் யாரு? உரிமைக்கு குரல் கொடுப்பான் தாண்டி.
ஸோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் திமுகவின் ஒரு மிக தீவிர தொண்டனாகவும் கலைஞர் கருணாநிதியோட ஒரு மிக தீவிரமான ஒரு பக்தனாகவும் தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் அது கருணாநிதி அவர் கையால ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவரே ஆசைப்படுவாரு. அவர் கருணாநிதியை எப்பவுமே தலைவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு தான் சொல்றாரு. தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசுல எவ்வளவு உற்சாகம் இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காரு. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் 1989 ஒரு இலவச மருத்துவமனை ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாரு. அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையால் தான் திறந்து வைக்கணும்னு அவரை கூப்பிட்டு கலைஞர் கருணாநிதி கையால திறந்து வச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புறநோயாளி மருத்துவமனை ஒண்ணு திறந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலை திறந்து வச்சவரு மதிப்புக்குரிய நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அடுத்து தன்னோட கல்யாணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் நடக்கணும் அப்படின்னு அவர் தலைமை தாங்க வச்சு அவர் கையால மாலை மாத்தி அவர் கையால தாலி எடுத்து கொடுத்துதான் அவரோட கல்யாணத்தை நடத்தியிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி 1996 எலெக்ஷன் அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கலையுலக கலைஞர் பொன்விழா ஆண்டு அப்படின்னு மெரினால ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்விழா எடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தங்க பேனா கொடுக்கிற விழாவை நடத்தியிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். அந்த மேடையில கருணாநிதி அவர்கள் நெகிழ்ந்து போய் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்து தனக்கு இப்பேற்பட்ட ஒரு பொன்விழா எடுத்து தங்க பேனா கொடுத்த விஜயகாந்த் அவர்கள் நோக்கி, என்னை மெரினாக்கு அழைத்து வந்தது நீங்கள் விஜயகாந்த் தான். ஸோ நீங்க என்னை எப்படி இந்த மேடைக்கு மெரினாக்கு அழைத்து வந்தீங்களோ அப்படியே பக்கத்துல இருக்க கோட்டைக்கும் என்னை நீங்க தான் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை பாராட்டி நெகிழ்ந்து பேசியிருந்தாரு கருணாநிதி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்காரு. அதனாலதான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம். தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரும் சுத்தமான மனிதன், நல்ல தமிழங்கனால இந்த விழா எந்த தங்குதடை இல்லாம ஒரு நல்ல விழா, ஒரு நல்லவருக்கு போய் தான் இந்த விழா சேருது. ராசிதான் ராசிதான் கலைஞரே, உன் முகமே ராசிதான். அப்ப ஆளுங்கட்சியா இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்த்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு விழாவை எடுத்ததுனால தான் ஒரு பக்கா திமுக காரன் அப்படின்னு நிரூபிச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்தோட ரசிகர்களும் விஜயகாந்தே திமுக தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு திமுகக்கு அந்த எலெக்ஷன்ல வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த 1996 எலெக்ஷன்ல திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு விஜயகாந்தோட பங்கு மிக முக்கியமானது. இவ்வளவு ஏன், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு முதல் சொன்னதே போய் கருணாநிதி அவர்கள் கிட்ட தான். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருந்த விஜயகாந்த் அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஏன் ஒரு அரசியல் எதிரிகளா மாறினாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட தான் கூட்டணி சேருவாரு அப்படின்னு கருணாநிதி அவர்கள் திமுக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு தனித்து செயல்பட ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி தனித்து செயல்படும் போது ஆப்வியஸா அவர் வந்துட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எதிராக கருத்துக்கள் பேசணும் இல்லையா? ஸோ அப்படி எதிராக பேசுறதுனால நமக்கு எதிராகவே கட்சி ஆரம்பிச்சு இப்ப கருத்து பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு திமுக விஜயகாந்த் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்புல இருந்தாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்துதான் இந்த கோயம்பேடு மேம்பாலம் கட்டுறோம், அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு உங்களோட கல்யாண மண்டபம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு விஜயகாந்த் அவரோட அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை கொஞ்சம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்ல இந்த மேம்பாலத்தை கொஞ்சம் இப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களும் மாற்று வழியெல்லாம் சொல்லி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாரு. பட் அப்போ கே நேரு இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு என்னாலும் ஒன்றும் பண்ண விடாதுங்க, நீங்க வேணா கலைஞர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் கலைஞர் அவர்கள் கை காட்டி விட, கலைஞர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு எதிராக கருத்து பேசிட்டு இருக்கிற, நீ பேச நான் அப்படி கேட்க முடியும் அப்படின்னு விஜயகாந்த் அவரோட அந்த மண்டபத்தை பாத்தீங்கன்னா இடிச்சு தள்ளிட்டாங்க. விஜயகாந்த் அவரோட மண்டபத்தை கலைஞர்கள் இடிச்சு தள்ளதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் பயங்கர கடுப்பாயிட்டாரு. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் கலைஞருக்கு எதிராக
ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி அமைச்சு 2011 அந்த எலெக்ஷன் வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதிக்கு எதிராக செயல்படுறதுக்கு மண்டபம் இடிச்சது ஒரு மிக முக்கிய காரணமா இருந்தாலும் கூட 2009 இலங்கையில போர் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது கலைஞர் நடிச்சிருந்தா தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இங்க ஈடுபடும் போது அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, போர் நிறுத்தத்துக்காக நான் இங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அரை நாள் உண்ணாவிரதம் ஒன்று இருந்தார்ல, அரை நாள் ஒரு உண்ணாவிரதம் ஒன்று இருந்துட்டு அங்க போர் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த உண்ணாவிரத்தையே கலைச்சிட்டாரு. இதுல விஜயகாந்த் அவர்கள் பயங்கர கடுப்பட்டாரு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல, விடுதலை புலிகள் மேல ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டவர். அதனாலதான் தன்னோட பையனுக்கு பிரபாகரன் அப்படின்னும் தன்னோட 100வது திரைப்படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற பேர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இங்க மத்தவங்க முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி இலங்கை புலிகளுக்கு பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசுக்கு எதிராகவும் 1986 இந்த தமிழ் நடிகர்ல இந்த தமிழ் கூட்டமைப்பை ஒன்னா இணைச்சு 1986 ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள். சோ இப்படி இலங்கை தமிழர்கள் மீதும் விடுதலை புலிகள் பிரபாகரன் மீது ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டவர். சோ அப்பேற்பட்ட மனிதர் அங்க கஷ்டப்படும் போது இங்க உண்ணாவிரதம் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு ஒரு டிராமா பண்ணதுல விஜயகாந்த் அவர்கள் செம்ம கடுப்பிட்டாரு. சோ அந்த கடுப்பில் தான் 2011 அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணி வச்சு கலைஞர்களுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக விஜயகாந்த் அவர்கள் பல பிரச்சாரங்கள் மேற்கொண்டாரு. அந்த டைம்ல நீங்க ஏன் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும்போது, நான் என்னோட ஆஸ்தான குருவான எம்ஜிஆர் அவர்கள் கட்சி கூட தான் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன். நான் எம்ஜிஆர் வழிநிலை தான், எம்ஜிஆர் பாணியில தான் மக்களுக்கு நல்லது பண்ணேன். சோ அதனால என்னோட ஆஸ்தான குருவான எம்ஜிஆரோட கட்சியோட தான் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2011 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அந்த 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்களும் ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தாரு விஜயகாந்த் அவர்கள். ஆனா அடுத்த கொஞ்ச நாளே சட்டசபையில விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும், முக்கியமா ஏடிஎம்கேக்கும் தேமுதிகக்கும் ஒத்துக்காம போயிடுச்சு. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்க்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது, இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். அதனால ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விஜயகாந்தரோட கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தன்னோட கட்சிக்கு விலைக்கு வாங்கி இந்த பக்கம் இழுத்துட்டு இருந்தாங்க. அப்போ விஜயகாந்தர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அட என் கட்சியில இருக்க எல்லாரும் நானே கூட அனுப்பி வைக்கிறேன், நீங்க கஷ்டப்பட்டு விலைக்கெல்லாம் வாங்குறீங்க, ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டு இருந்தாங்க. சார் நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க, அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன், எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு, எனக்கு வேணாம் சாமி, உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்கே போய் சேர்ந்துங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்க கேட்கக்கூடாது. ரோடு போட்டிங்களா, தண்ணி ஒழுங்கா வருதா, எல்லாம் நானே சேர்த்து விடுறேங்க. எதற்கு நீங்க போய் போராடி 5 கோடி 10 கோடின்னு சொல்றேன், நாங்க கொடுத்த 10ஆமாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களும் இனிமே தேமுதிக கூட, அதாவது விஜயகாந்த் கட்சி கூட எந்த விதமான தொடர்பும் இருக்காது அப்படின்னு விஜயகாந்த் கட்சியை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம 2016 எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி போறாரு அப்படின்னு ஒரு இழுபறி இருக்கும்போது 2016 எலெக்ஷன்ல திமுக கூட கூட்டணி போறதுக்காக விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. அதுக்காக கலைஞர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களும் பல முறை போய் விஜயகாந்த் அவர்கள் சந்திட்டு இருந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்களும் ஒரு பேட்டியில என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் உங்களோட கூட்டணி கட்சிக்கு வருவாரா அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி, திமுக கூட்டணி முடிவாகி விட்டதா? பழம் நழுவி கொண்டிருக்கிறது, பாகில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை.
ஆனா பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு பார்த்தா பழம் நழுவி மக்கள் நல கூட்டணி அப்படின்ற பால்டால தான் இருந்து எனக்கு தெரிஞ்சு மேபி 2016 எலெக்ஷன் அப்போ விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாரு அப்படின்னா அது தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இவர் பல பேரோட பேச்சை கேட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு இத்து போன ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் கருணாநிதி மேல எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருந்தாரு அப்படின்றதுக்கு கலைஞர் அவர்கள் இறக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் அழுது வீடியோ வெளியிட்டு இருந்தார்ல, அது ஒன்னே போதும். நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜய் பாரு, நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறதுனால ஆபத்துக்கு வரும். அவருக்காக தான் தங்கப்பணம் கூட நான் கொடுத்தேன், விழாவில் எடுத்தேன், தங்கப்பணம் விழாவில் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. ஸோ அதனால தேமுதிக கட்சி திமுக கூட கூட்டணி அமைச்சது அப்படின்றது அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. 2016லயே விஜயகாந்த் அவர்கள் இதை முயற்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் தன்னோட மிக தீவிரமான ஒரு அரசியல் தலைவரா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஆரம்பத்தே பார்த்துட்டு வந்ததுனால இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ரெண்டாவது, ஒரு நல்ல நண்பன் இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர். அவங்க 2 பேரோட அந்த நட்பு தான். என்னுடைய ஆறுயிர் நண்பன் இப்ராஹிம். நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பாக்குறாங்க. நாம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். என் கையில பாருங்க 786 மோதிரம் இருக்கு. நானும் பள்ளிவாசலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன். இவனை பாருங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிடுறான், திருப்பதிக்கும் போறான். எங்களை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருப்போம், உணர்வுல தமிழனா இருப்போம், மொத்தத்துல மனுஷனா இருப்போம். விஜயகாந்த் அவர்கள் கூட இப்ராஹிம் ராவுத்தர் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபரா, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா, மக்களுக்கு பிடிச்ச நபரா இருந்தார். ஆனா எப்போ விஜயகாந்த் அவர்கள் இப்ராஹிம் ராவுத்தரோட அந்த நட்பை விட்டு விலகி வந்தாரோ அப்பவே விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மச்சான் துணை இருந்தா மலை ஏறலாம் அப்படின்னு. ஆனா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பெரும் மலையை சரிஞ்சதுக்கான மிக முக்கிய காரணமே அவரோட மச்சான் சுதீஷ் தான். எப்போ அவரோட மச்சான் எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்தாரோ அப்பவே விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பெரும் மலை சரிஞ்சு போச்சு.